நாம் காலத்தால் பிந்தியவர்கள், அந்தஸ்தில் நாம் முந்தியவர்கள். நம்ம காலத்துல ரொம்ப கடைசியா வந்திருக்கோம். ஆதம் நபி படி சீக்வன்ஸ் பார்த்தா நம்ம ரொம்ப கடைசியா வந்திருக்கோம். அதே சமயம் நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல நமக்கு தான் ரொம்ப முதல் அந்தஸ்தா இருக்குது சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் முன்னாடி வருதோ, எப்படி வெள்ளிக்கிழமை ரெண்டுக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு வந்துருது இல்ல, முதல்ல வெள்ளி, அதுக்கப்புறம் தான் சனியும் ஞாயிறும் வருது. அதை போல் நாம் தான் முதலில் படைப்பினங்களில் அனைவருக்கும் முன்னாடி தீர்ப்பளிக்கப்படுவோங்கிறாங்க. எல்லா படைப்புகளும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல் டோக்கன் மறுமையில யாருக்கு? நமக்கு தான் முதல் டோக்கன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ல 1552, 1549, 1550 இதுல எல்லாம் முஸ்லீம்ல பார்க்கலாம். அதே மாதிரி புகாரில எடுத்தீங்க அப்படின்னா 7495, 7036, 6887, 6624 இதெல்லாம் இந்த இடத்துல அந்த ஹதீஸ்கள் நீங்க பார்க்கலாம். வாசகங்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவா இருக்கும், அதை எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு சிறப்பு நமக்கு இருக்கக்கூடியது. ரெண்டாவதா ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைலத்துல் கத்ருடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கப்படுது. அதாவது 80 வருடங்கள் நின்று நம்ம இபாதத் செஞ்சா, அதாவது 1000 மாதங்கள் நம்ம நின்று இபாதத் செஞ்சா என்ன நன்மையோ அது நமக்கு ஒரு இரவுல அல்லாஹ் நமக்கு இது கிஃப்டா கொடுத்துருக்கான். இது ஒரு மகத்தான ஒரு சிறப்பு நமக்கு இருக்கு. அதே மாதிரி 2வது அத்தியாயத்துல 286வது வசனம், இந்த வசனம் எடுத்து பாருங்க. அந்த வசனமே நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தினர் யாருக்கும் அந்த வசனத்துல என்ன இருக்குங்கிறத நீங்க பாத்துங்க. அதாவது உள்ளத்துல நினைக்கிற பாவங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். சக்திக்கு மீறி எந்த சிரமமும் நமக்கு கிடையாது. இந்த விஷயத்தை பேசக்கூடிய இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. 286, 2 பக்ராவில் கடைசி வசனம். இது நம்முடைய உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அல்ஹம் சூரா எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பக்ராவையும் ஆல இம்ரானையும் பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது என்னுடைய சமுதாயத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க. இது மாதிரி நிறைய சிறப்புகள் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு நன்மை செஞ்சோம் நமக்கு 10 கூலி கிடைக்கும். 1க்கு 1 நமக்கு கிடையாது. 1க்கு குறைந்தபட்சமே நமக்கு 10ங்கிற இந்த ஒரு சிறப்பு நமக்கு இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு ஒரு, அதாவது நம்ம அந்த மறுமை நாள்ல நம்ம எல்லா உம்மத்தும் இருந்தாலும் அந்த கிளாஸ் லீடரா நாம இருப்போம். அதாவது உம்மத்துகளுக்கு லீடரா நாம இருப்போம், நபிமார்களுக்கு லீடரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 2:143 இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக ஆக்கியுள்ளோம். அதாவது நடுநிலைமையான ஒரு உம்மத்தை நம்ம ஆக்கியிருக்கோம், நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும். அதாவது மற்ற மனிதர்களுக்கு நாம சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்க சொல்றான். ரசூல் உங்கள் மீது சாட்சியாளராக இருப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப இதுல என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தா என்ன பண்ணுவான், கிளாஸ் லீடர் செக் பண்ணுவான். அதாவது அவனுக்கு ஒரு சூப்பர் போஸ்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இவன் கரெக்டா சொல்றானா இல்லையான்ட்டு. அதாவது ஸ்டூடெண்ட்டுங்கிற இடத்துல இருந்து ஒரு போஸ்டிங் ஒன்று கிடைச்சிரும். அந்த இடத்துல அவன் சொல்லுவான் இவன் குறும் பண்றான், அவன் இது பண்றாங்கிறது. அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் நமக்கு கிடைக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்க அந்த சமுதாயத்தினர் மக்கள், இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க. அதாவது 950 வருடம் பிரச்சாரம் செஞ்ச ஒரு மனிதரை பார்த்து இவர் வரவே இல்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் சாட்சிக்காக அல்லாஹ் நம்மளை கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 3339வது ஹதீஸா இதை நீங்க பார்த்துக்கலாம்.